11ஆம் நூற்றாண்டில் முதலாம் குலோத்துங்க சோழனின் மந்திரியாக இருந்த அலைவாணர் சுயம்புமூர்த்தியாக இருந்த சுவாமியை இங்கு பிரதிஷ்டை செய்து இந்த கோயிலை எழுப்பினார். ஆனால் மன்னருக்கு தெரியாமல். அதனால் மன்னர் கோபமடைந்து அவரது சிரத்தை கொய்ய சொல்லிய பொழுது அவரின் வேண்டுகோளுக்கிணங்க அவரது உடலை இந்த ஊருக்கு கொண்டு வந்தார்கள், திருமங்கலக்குடிக்கு. அவரின் மனைவியின் பிரார்த்தனையை ஏற்று பெருமான் ஊரின் எல்லைக்குள் மந்திரி உடல் வந்தவுடனே உயிர் பெற்று எழுந்துவிட்டார். அதனாலேயே சுவாமி பிராணநாதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. இது பஞ்சமங்கள கஷேத்திரமாக உள்ளது. மங்களக்குடியில் மங்கள நாயகி, மங்கள விமானம், மங்கள தீர்த்தம், மங்கள விநாயகர் உள்ள கோயிலில் எழுந்தருளி இருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டது. நடராஜர் சன்னதியில் மரகதலிங்கம் உள்ளது. பிரம்மாவின் சாபத்தால் ஏற்பட்ட நோயை நவக்கிரகங்கள் இங்கு எருக்க இலையில் தயிர் சாதம் வைத்து வழிபட்டு சுவாமியின் அருளால் நோய் நீங்க பெற்றார்கள். பிரம்மா, விஷ்ணு, சூரியன், அகத்தியர் பூஜித்த தலமாகும்.